மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்கணும். இன்னைக்கு பிரச்சனை, நாளைக்கு பிரச்சனை செய்யணும், மாறணும், தீரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது நாள்தோறும் இருக்கும், நாள்தோறும் துக்கம், நாள்தோறும் கண்ணீரின் பாதைகள், நாடோறும் திகில் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. நித்தமும் எனக்கு சோதனை தான், நித்தமும் எனக்கு பிரச்சனை தான், நித்தமும் எனக்கு துக்கம் தான் அப்படின்னு நாம சொல்லுகிறது போல தாவீது ராஜா அங்கே சொல்லுகிறார், எனக்கு நித்தம் நித்தம் இருக்கு, சஞ்சலம் நிறைந்தவனாக நான் காணப்படுகிறேன் சொல்லுகிறார். அல்லேலூயா. நித்தம் என்னது? சஞ்சலம். சஞ்சலம் அப்படின்னா ஒரு காரியத்தை எதிர்பார்த்து இந்த காரியத்திற்கு தீர்வு எப்பொழுது வரும், இந்த கேள்விக்கு என்ன பதில் வரும், எப்பொழுது வரும் என்கிற சிந்தனையோடு மனிதன் தன்னுடைய இருதயத்தில் ஆலோசனை பண்ணி கொண்டே இருப்பான். அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் என்னது? சஞ்சலம். அல்லேலூயா. என் மனசுல இந்த பிரச்சனைக்கு எப்பொழுதாக தீர்வு வரும், இந்த பிரச்சனைக்கு என்னதான் முடிவு, எதை செய்தால் இந்த பிரச்சனை தீரும் என்று என் இருதயத்தில் டெய்லி என்ன செஞ்சிட்டு இருக்கேன்? ஆலோசனை பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். அந்த ஆலோசனை எல்லாம் செயல்படுத்துகிறேன். ஆனாலும் ஒன்று நிச்சய மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது, முடிவுக்கு வர மாட்டேங்குது. அப்படி இருக்கிற ஒரு நிலையில தான் சஞ்சலம் மனிதனுடைய இருதயத்தை என்ன செய்யுது? நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறவங்க சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க. ஸ்தோத்திரம். தாவீது சொல்லுகிறார், தேவனுடைய சமூகம் எனக்கு ஆனந்தமும் பேரின்பமுமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆனந்தம் மட்டும் இல்லை, இன்பம் மட்டும் இல்லை, எப்படி இருக்குது? பேரின்பம். பேரின்பம்னு என்னது? பெரிய இன்பம். எனக்கு இந்த உலகத்திலே அதிகமான இன்பம் எனக்கு எங்கே தான் இருக்குது? தேவனிடத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறார். அல்லேலூயா. ஆமாம், அதை ருசித்தவங்களுக்கு தான் அப்படி அருமை என்ன செய்யும்? தெரியும். ருசிக்காதவங்களுக்கு அது தெரியாது. நீங்கள்லாம் ருசித்தவர்கள் என்று நம்புகிறேன். சத்தம் அவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். தொடர்ந்து வேதத்திலிருந்து தினந்தோறும் என்கிற ஒரு வார்த்தையில் இருந்து கொஞ்சம் அதனுடைய சம்பந்தப்பட்ட வார்த்தைகளோடு வேதத்திலிருந்து சில காரியங்களை தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. முதல்ல தினம்தோறும் அப்படின்னு தியானம் பண்ணணும். அல்லேலூயா. இரண்டாவது நாள்தோறும் அப்படிங்கிற வார்த்தையில் தியானம் பண்ணணும். அடுத்தால நாடோறும் அப்படிங்கிற வார்த்தையில் தியானம் பண்ணணும். சத்தமாக அறிவிச்சுங்க பார்க்கலாம். தினந்தோறும் என்ன வந்தது? நெருக்கங்கள் வந்தது. அல்லேலூயா. நாள்தோறும் என்ன வந்தது? கண்ணீர் வந்தது. நாடோறும் என்ன வந்தது? திகில் வந்தது. அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கணும். இன்னைக்கு பிரச்சனை, நாளைக்கு பிரச்சனை என்ன செய்யணும்? மாறணும், தீரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது நாள்தோறும் இருக்கும், நாள்தோறும் துக்கம், நாள்தோறும் கண்ணீரின் பாதைகள், நாடோறும் திகில் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. திகில் நிறைந்த வாழ்க்கைனா அதுக்கு என்ன விளக்கம் சொன்னேன்? பேயோடு வாழுகிற ஒரு மனிதனை போல வாழுகிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. திகில்னாலே த்ரில்லிங்னு அர்த்தம்.
சிலருக்கு வீட்டுக்கு போகும் பொழுதே த்ரில்லிங்காக இருக்கும். அல்லேலூயா. வீட்டுக்காரன் குடிச்சிக்கிட்டு வந்திருக்கானா குடிக்காமல் வந்திருக்கானே தெரியாது. அல்லேலூயா. என் வீட்டுக்காரி நல்ல மூடில் இருக்காளா கெட்ட மூடில் இருக்காளான்னு தெரியாது. அல்லேலூயா. இப்படி பயந்து 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 வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு பேர் என்ன வாழ்க்கை? திகில் நிறைந்த ஒரு வாழ்க்கை. பயமாகவே இருக்கும். அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அல்லேலூயா. திடீர்னால கதவு என்ன செஞ்சிடும்? திறக்கும். திடீர்னால கதவு என்ன செஞ்சிடும்? மூடிடும். அல்லேலூயா. இப்படி தினந்தோறும் நாள்தோறும் நாடோறும் கண்ணீரின் வாழ்க்கை, நெருக்கங்களின் வாழ்க்கை, திகில் நிறைந்த பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. இவைகளுக்கெல்லாம் தேவன் ஒரு நல்ல பதிலை தர வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத கடந்த 3 வாரமாக நம்ம கேட்டோம். அல்லேலூயா. இன்றைக்கு இதனோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு வார்த்தையை கொஞ்ச நேரம் நாம் தேவ சமூகத்தில் நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். எடுத்தவங்க வாசிங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 13ஆம் சங்கீதம். திருப்பிக் கொள்வோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 13ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 13:2. என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான். அல்லேலூயா. முதல்ல நாள்தோறும், அடுத்தால தினந்தோறும், அடுத்தால நாடோறும், இன்னைக்கு என்னது? நித்தம் நித்தம். சொல்லுங்க பார்க்கலாம். நித்தம் நித்தம். அல்லேலூயா. நித்தமும் எனக்கு சோதனை தான், நித்தமும் எனக்கு பிரச்சனை தான், நித்தமும் எனக்கு துக்கம்தான் அப்படின்னு நாம் சொல்லுகிறது போல தாவீது ராஜா அங்கே சொல்லுகிறார், எனக்கு நித்தம் நித்தம் இருக்கு, சஞ்சலம் நிறைந்தவனாக நான் காணப்படுகிறேன் சொல்லுகிறார். அல்லேலூயா. நித்தம் என்னது? சஞ்சலம். சஞ்சலம்னா என்னன்னு தெரியுமா? வேதம் சொல்லுகிறது சஞ்சலம் அப்படின்னா ஒரு காரியத்தை எதிர்பார்த்து இந்த காரியத்திற்கு தீர்வு எப்பொழுது வரும், இந்த கேள்விக்கு என்ன பதில் வரும், எப்பொழுது வரும் என்கிற சிந்தனையோடு மனிதன் தன்னுடைய இருதயத்தில் ஆலோசனை பண்ணி கொண்டே இருப்பான். அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் என்னது? சஞ்சலம். அல்லேலூயா. சஞ்சலத்திற்கு நிறைய பொருள் இருந்தாலும் நீங்கள் விளங்கும்படி நான் சொல்லுகிற இந்த காரியத்தை கவனித்து பாருங்க. என் மனசில் இந்த பிரச்சனைக்கு எப்பொழுது தீர்வு வரும்? நாளைக்கு வரும்னு நினைக்கேன், வரமாட்டேங்குது. நாளை கழிச்சு வரும்னு நினைக்கேன், வரமாட்டேங்குது. இப்படியே 1 மாதம் 2 மாதம் வருஷம் என்ன செஞ்சுட்டு கடந்து போய்கொண்டே இருக்கிறது. ஆகவே தான் தாவீது சொல்லுகிறார், அதே 13ஆம் சங்கீதம் அந்த 2ஆம் வசனத்தை வாசிங்க. என் இருதயத்தில் சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து என் எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டே இருக்கிறேன் சொல்றார். அல்லேலூயா. இந்த பிரச்சனைக்கு என்னதான் முடிவு, எதை செய்தால் இந்த பிரச்சனை தீரும் என்று என் இருதயத்தில் டெய்லி என்ன செஞ்சிட்டு இருக்கேன்? ஆலோசனை பண்ணி கொண்டே இருக்கிறேன். அந்த ஆலோசனையெல்லாம் செயல்படுத்துகிறேன். ஆனாலும் ஒன்று நிச்சய மாட்டேங்கு, நடக்க மாட்டேங்கு, முடிவுக்கு வர மாட்டேங்குது. அப்படி இருக்கிற ஒரு நிலையில தான் சஞ்சலம் மனிதனுடைய இருதயத்தை என்ன செய்யுது? நிரப்பிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிற நீங்கள் கூட பல கேள்விகளோடு பல மாதங்களாக பல வருஷங்களாக எப்போதான் எனக்கு இதுக்கு பதில் வரும், எப்போது தான் எனக்கு இந்த பிரச்சனைக்கு விடுவு காலம் வரும், எப்பொழுதுதான் எனக்கு தீர்வு கிடைக்கும், எப்பொழுதுதான் நான் இந்த காரியத்திலிருந்து வெளியே வர முடியும், வெளியே வருவேன் என்கிற பல கேள்விகளோடு இதுவரைக்கும் நீங்கள் ஆலோசனை பண்ணிக்கொண்டு யோசனை பண்ணிக்கொண்டு பல காரியங்களை செய்து கொண்டே இருந்தாலும் அதற்கு முடிவும் பதிலும் வராத நிலையிலே நீங்கள் இருந்தால் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? சஞ்சலத்தோடு இருக்கிறீர்கள்,
சஞ்சலத்தோடு இருக்கிறீர்கள் என்பதை விட சஞ்சலத்தோடு நித்த என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, உங்கள் வாழ்க்கை நித்தம் சஞ்சலமாக இருக்கா? எதை குறித்து கேள்வி? வேலையை குறித்த கேள்வி, தொழிலை குறித்து கேள்வி, பிள்ளைகளை குறித்த கேள்வி, குடும்பத்தை குறித்த கேள்வி, கணவனை குறித்து மனைவியை குறித்து இருக்கிற கேள்வி, எதிர்காலத்தை குறித்து இருக்கிற கேள்வி, கடன் பாரங்களிலிருந்து வெளியே வருவதை குறித்து இருக்கிற கேள்வி, இப்படி பலவிதமான கேள்விகள், வெளியே சொல்ல முடியாத நிறைய கேள்விகள். அல்லேலூயா. இப்படி நித்தம் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு பெயர் தான் சஞ்சலம். அப்படி ஒருவேளை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த சஞ்சலமான வாழ்க்கையிலிருந்து தேவன் உங்களை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். சத்தம் அவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். தாவீதுடைய வாழ்க்கையில் நித்தம் சஞ்சலப்பட்டதுனால அவன் வாழ்க்கை எப்படி அமைந்திருந்தது, தினந்தோறும் எப்படி வாழ்ந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில வசனங்களை நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 32வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 32ஆம் சங்கீதம் 3வது வசனம். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தமும் என்னது? நித்தமும் சொல்லுங்க பார்க்கலாம். நித்தமும் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போய்விட்டது. அல்லேலூயா. டெய்லி நான் என்ன செய்தேன்? கதறிக்கொண்டே இருக்கிறேன், தினந்தோறும் கதறுகிறேன். நானும் சத்தம் போட்டு கூப்பாடு போட்டு பார்க்கேன். இதனால் என் எலும்புகள் எல்லாம் என்ன செஞ்சிட்டு? உலர்ந்து போய்விட்டது. என் எலும்புகள் பலனிழந்து போய்விட்டது. எதை குறித்து அவர் கதறுகிறார்? இந்த பாவத்திலிருந்து எப்பந்தான் நான் வெளியே வர போகிறேன், இந்த பாவத்திலிருந்து எப்பந்தான் எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று பாவத்தில் போராடுகிற ஒரு மனிதனாக தாவீது என்ன செய்தார்? இருந்தார். கதறுகிறார், ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து நான் எப்பந்தான் வெளியே வர முடியும் அப்படின்னு கேட்குறார். அல்லேலூயா. எல்லாருக்கும் பாவத்திலிருந்து வெளியே வரணும்னு தான் ஆசை. அல்லேலூயா. உங்களுக்கு ஆசை இருக்கா இல்லையா? சத்தமாக நல்லா சொல்லுங்களேன். எல்லாருக்குமே பாவத்திலிருந்து வெளியே வரணும்னு தான் ஆசை. ஆனால் என்ன செய்ய முடியல? வெளியே வர முடியல. எப்பந்தான் நான் இதிலிருந்து வெளியே வர முடியும்? இந்த பொய்யிலிருந்து, இந்த பேராசையிலிருந்து, இந்த பொறாமையிலிருந்து, இந்த பெருமையிலிருந்து, இந்த கோபத்திலிருந்து, தந்திரமான இந்த பேச்சில் இருந்து, பிறரை ஏமாற்றுகிற அந்த திறமையிலிருந்து, இந்த மாதிரி பாவங்களிலிருந்து, தீய நோக்கங்கள், தீய எண்ணங்கள், இப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து எப்பந்தான் நான் வெளியே வர முடியும் அப்படி யோசிக்கிறோம், விரும்புகிறோம். வெளியே வர முடியல. நித்த என்னது? சஞ்சலமும் கதறுதலுமாக இருக்கிறதுன்னு தாவீது சொல்லுகிறார். அல்லேலூயா. பாவத்திற்குள்ளே கடப்பதினாலே தினந்தோறும் தாவீதுக்கு என்ன இருந்தது? சஞ்சலம் இருந்தது. அல்லேலூயா. அடுத்தால பாருங்க, தாவீதுக்கு ஏன் சஞ்சலம் வந்துச்சா? வாசிங்க பார்க்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 44ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 44ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். என் லட்சை நித்தமும் எனக்கு முன்பாக இருக்கிறது, என் முகத்தின் வெட்கம் என்னை மூடுகிறது. முதல்ல நித்தம் பாவத்திலிருந்து வெளியே வருவதற்காக கதறுகிறேங்கிறாரு. இப்போ சொல்றாரு, நித்தமும் என் முகத்தை வெட்கம், இலச்சை ரெண்டும் ஒன்று தான். அல்லேலூயா. வெட்கமும் இலச்சையும் என் முகத்தை என்ன செய்கிறது? நித்தமும் மூடுகிறது. அல்லேலூயா. நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன், வெட்கமே இல்லாமல் நிறைய காரியங்களை செஞ்சிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் கூட என்ன கிடையாது, வெட்கம் கிடையாது. சிலருக்கு உணர்வு ரொம்ப அதிகம் இருக்கும். அல்லேலூயா. இந்த காரியத்தை செஞ்சிட்டோமே அப்படின்னு அந்த வெட்கம், அந்த மானம் உடம்புல என்ன செய்யும்? ஒரு மாதிரி உறுத்தும். அதனால் முகத்தை அப்படி மூடிக்கிட்டே ஒதுங்கி மறைஞ்சு நினைச்சுவாங்க போவாங்க. பார்த்துருக்கீங்களா? நிறைய பேரை பார்த்துருக்குறோம். தாவீது சொல்கிறாரு, நித்தமும் என் முகத்தை என்ன செய்கிறது?
வெட்கம் மூடுகிறது அப்படின்னு என்ன அர்த்தம்? மனுஷனை பார்க்க முடியல. இவனை பார்த்தா என்னமோ சொல்லுவானோ, அவளை பார்த்தா என்னமோ சொல்லுவானோ, ஐயோ இந்த ஆள்லாம் வருது, தலைவன் பார்த்தா பேச முடியாத, இவெல்லாம் வாரா, இவட்ட பதில் சொல்ல முடியாத என்று சொல்லி நம்முடைய முகத்தை மறைத்து 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 நித்தமும் வாழுகிற ஒரு வாழ்க்கை. எப்படிப்பட்ட வாழ்க்கை? சஞ்சலம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. ஏன் இவர் டெய்லி முகத்தை மறைச்சிக்கிட்டு இளைஞரான்? ஏன் நித்தம் தாவீது வெட்கத்தினாலே தன்னுடைய முகத்தை மறைத்தாரா? நீங்கள் வாசிக்க பார்க்கலாம். சங்கீதத்தில் 44:15. நிந்தித்து தூஷிக்கிறவனுடைய சத்தத்து நிமித்தமும் சத்ரு நிமித்தமும் பழி வாங்குறவன் நிமித்தமும் என் லட்சை வெட்கும் என் முகத்தை நித்தமும் முடியுது. அல்லேலூயா. எப்போ முடியுது? எப்போ மூடியது? இப்போ சத்ருவினாலே நிந்தையும் சத்ரு பழி வாங்குகிற ஒரு சூழ்நிலையும் என் முகத்தை எப்போ முடிச்சு? நித்தம் முடியுது. அல்லேலூயா. நித்தம்னா என்ன அர்த்தம்? சத்தம் சொல்லுங்க. தினந்தோறும் முடியது. தினந்தோறும் என்ன அர்த்தம்? நாள்தோறும் முடியது. நாள்தோறும் என்ன அர்த்தம்? நாடோறும் முடியது. நாடோறும் என்ன அர்த்தம்? நித்தம் முடியது. வெரி குட். அல்லேலூயா. இப்படி தாவீதுடைய வாழ்க்கையில சத்துரு நிந்திக்கிற நிந்தனைகள், பழி வாங்க வேண்டும் என்கிற தொடர்ந்து வருகிற சத்துருடைய தந்திரங்கள் தாவீது என்ன செஞ்சது? டெய்லி வெட்கத்தினால மூடியதுன்னு வேற சொல்லுது. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, சத்துரு இல்லை, நம்ம கூட உள்ள ஆட்களே நம்மளை பழி வாங்க என்ன செய்யுது? அலையுதா இல்லையாங்க? பேப்பரில் பாருங்க தெரியும். மனைவியுடைய தலையில் கணவன் கோபத்தினால் அம்மிக்கல்லை தூக்கி போட்டு கொலை செய்து விட்டான் அப்படின்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. நிறைய படிக்கிறோம். கணவன் இப்படித்தான் இருப்பான் அப்படின்னு சிலராக நம்ம யோசிக்கிறோம். இப்போ செய்தி மாறி வருது. மனைவி கல்லை தூக்கி கணவன் மண்டையில் போட்டு கணவன் கொலை செய்யப்பட்டான். அது மட்டுமா? பிள்ளைகள் பெற்றோர்களை பழி வாங்குகிறது. பெற்றோர்கள் பிள்ளைகளை பழி வாங்குகிறார்கள். அல்லேலூயா. தேவனுடைய ஊழியக்காரனை விசுவாசிகள் என்ன செய்யுது? பழி வாங்குது. விசுவாசிய தேவ ஊழியக்காரன் என்ன செய்தான்? பழி வாங்குறான். ஃபுல்லாக பழி வாங்கும் படம் தானே செய்யுது நடக்கு. அரசியலில் நடக்கிற மாதிரி நடக்கு. அப்போ பாருங்க, இப்படி பழி வாங்கக்கூடிய ஒரு மனிதனை கண்டு பயந்து பயந்து ஓடுறான். யாரு? தாவீது. அல்லேலூயா. ஒரே கல்லில் கோலியாத்தை வீழ்த்தின ஒரு இளைஞன், ஒரு யுத்த வீரன். அல்லேலூயா. இப்போ மூஞ்ச மறைச்சிக்கிட்டு என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஓட வேண்டி இருக்குது. அல்லேலூயா. சரி, இப்படி ஒருவேளை நிறைய திறமைசாலிகள் கூட, நிறைய வல்லுநர்கள் கூட, அறிவுள்ளவர்கள் கூட முகத்தை என்ன செய்ய வேண்டியிருக்கு? மூடி ஓட வேண்டியிருக்கு நித்தம். அல்லேலூயா. வெட்கத்தினால. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். சரி, அதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அல்லேலூயா. அப்போ முதல்ல நித்தம் என்னது தாவீதுக்கு பிரச்சனை? பாவத்தினாலே கதறுதல். ரெண்டாவது நித்தம் சத்துருனுடைய நிந்தனையும் சத்துரு பழி வாங்கக்கூடிய அந்த போராட்டம் அவனுக்கு என்னத்தை கொண்டு வந்தது? வெட்கத்தையும் இலட்சியும் கொண்டு வந்தது. அல்லேலூயா. அதனால முகத்தை மூடிக்கிட்டே என்ன செஞ்சாராம்? அலைஞ்சார். அல்லேலூயா. அடுத்தால பாருங்க, தாவீதுக்கு வந்த இன்னொரு சோதனை நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் சங்கீதம் 56:5 வாசிங்க. நித்தமும் என் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள். எனக்கு தீங்கு செய்வதே முழு எண்ணமாக இருக்கிறது. நித்தமும் என் வார்த்தைகள் என்ன செய்யறாங்க? புரட்டுகிறார்கள். அதனால எனக்கு என்ன வந்துட்டு? அதனால என்ன வந்துச்சு? சஞ்சலம் வந்துட்டு. நாம் பேசுறத கேட்கறதும் இல்லை, கேட்கறது மட்டும் இல்லாமல் அதை புரட்டி பேசுறது. அல்லேலூயா. சில வீட்டில் பார்த்துருக்கீங்களா? சில மனிதர்கள் இருக்கிறார்கள், எதை சொன்னாலும் புரட்டி பேசுவாங்க. அல்லேலூயா. ஒன்று சொன்னால் ஒன்றை சொல்லுவாங்க, இன்னொன்று சொன்னால் இன்னொன்று சொல்லுவாங்க. அல்லேலூயா. இதில் பெரிய ஜோக் என்ன தெரியுமா? அந்த புருஷனும் பொண்டாட்டியும் பேசும்போது நம்ம நடுவில் இருந்தோம்னா அப்படி கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவே இருக்கும். அல்லேலூயா. புரட்டி பேசுவாங்க. அல்லேலூயா. புருஷன் ஒரு நல்ல காரியத்தை சொன்னால் பொண்டாட்டிக்கு என்ன செய்யாது?
பிடிக்காது. பொண்டாட்டி அப்படியே அதை புரட்டிடுவா. அல்லேலூயா. பொண்டாட்டி ஒரு நல்ல காரியத்தை சொன்னால் புருஷனுக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. அப்படியே புருஷங்காரன் பிரட்டுவான். அல்லேலூயா. இப்படி பிரட்டி பிரட்டி பேசுகிறவர்கள் நிறைய இந்த உலகத்தில் பார்க்குறான். நம்ம பார்க்குறோம், நிறைய பேரை பார்க்குறோம். தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் சொல்கிறான், நான் என்னத்தை பேசினாலும் என் வார்த்தையை புரட்டி 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 தாங்க பேசுகிறாங்க. அல்லேலூயா. நித்தமும் என் வார்த்தையை புரட்டி புரட்டி பின்தொடர்ந்து வருகிறார்களாம். அல்லேலூயா. ஒரு வார்த்தை நினைச்ச முடியல, பேச முடியலைங்க. அல்லேலூயா. ஏன் சத்தமாக அலைவலி சொல்லுங்களா? இங்கே நீங்கள் நல்லா பேசலாம், சத்தம் அலைவலி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், வீட்லேயும் பேசலாம், எல்லாருக்கிட்டையும் பேசலாம். அதுக்குத்தான் நீங்கள் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண போகிறேன். அல்லேலூயா. ஆனால் என்னத்தை பேசணும்? பேச வேண்டியதை பேசணும். அல்லேலூயா. பேசக்கூடாததை பேசவே கூடாது. அல்லேலூயா. சத்தமாக அலைவலி சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளால் இருக்க முடியாத ஒரு பெரிய ஒரு வேலை என்னென்னா, பேசாமல் நினைச்ச முடியாது, இருக்கவே முடியாது. அல்லேலூயா. அடிக்கடி நான் ஒரு கதையை சொல்லியிருக்கிறேன், ஞாபகம் இருக்கிற அப்படின்னாலும் சொல்லுகிறேன். ஒரு 3 நண்பர்கள் இன்றைக்கி முழுதும் பேசவே கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்தாங்களாம். என்ன செய்யக்கூடாது? பேசவே கூடாது அப்படின்னு. அவன் ஊருக்குள்ளே இருந்தால் அது சாத்தியப்படாது, வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சாத்தியப்படாது, பஸ் ஸ்டாண்டுக்கு போனாலும் பஜாருக்கு போனாலும் சாத்தியப்படாது. அதனால் ஒரு காட்டுப்பகுதியை நோக்கி போயிடுவோம் அப்படின்ட்டு 3 நண்பர்களும் பேசவே கூடாதுன்னு ஒரு தீர்மானத்தோடு ஒரு காட்டுப்பகுதிக்கு போனாங்களா. அல்லேலூயா. ஒரு 10 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரை நினைச்சக்கூடாது, எதையுமே பேசக்கூடாது. இப்படி ஒரு தீர்மானத்தில் போனாங்களாம். நல்ல தீர்மானம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே நல்ல தீர்மானமா கெட்ட தீர்மானமா? நல்ல தீர்மானம். அல்லேலூயா. ஒரு நாளாவது இருந்து பார்த்துருவோன்ட்டு போனாங்களாம். அல்லேலூயா. காட்டில் போய் 3 பேர் உட்காந்துருந்தாங்களாம். அப்படியே காட்டில் அப்படியே நடந்துக்கிட்டு மரங்களை பார்த்துக்கிட்டு சைகை காட்டிக்கிட்டு சாப்பாடெல்லாம் கொண்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. பேசவே கூடாதுங்கிறதுல அப்படியே ஜாலியாக 1 மணி நேரம் ஒரு 2 மணி நேரம் அப்படியே மூவ் ஆகிட்டு இருந்திருக்கு. அல்லேலூயா. திடீர்னால குழவி இருக்கல, குழவினா தெரியுமா? ஒன்று போட்டாலும் எப்படி இருக்கும்? ஸ்ட்ராங்காக இருக்கும், 100 ஊசி போட்ட மாதிரி இருக்கும். அந்த குழவியில் நிறைய விதம் இருக்குது. அந்த குழவியில் கடந்தன்னு ஒரு குழவி இருக்குது. பார்க்கலன்னு எனக்கு தெரியல. கடந்தன்னு இருக்கும். அது ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும். ராக்கெட்டு பறந்து வந்த மாதிரி என்ன செய்யும்? பறந்து வந்து அப்படி நிற்கும். அது ஒருத்தன் சட்டை மேலே வேண்டி செஞ்சுருக்கு, நின்றுருக்கு. காடு பார்த்தீங்களா? சட்டையில் போய் நின்றுருக்கு. அந்தால பக்கத்தில் சொன்னானா, உன் மேலே குழவி நிற்கி, உன் மேலே குழவி நிற்கி, உன் மேலே குழவி நிற்கி. நான் அல்லேலூயா. பேசிட்டானே ஒருத்தன், தட்டி விட்டுருக்கலாம், விரட்டி விட்டுருக்கலாம். குழவி நிற்கி நான்ல. குழவி நின்னவன் எங்கே நிற்கி நானா? 2 பேர் போட்டியில் அவுட்டு. அல்லேலூயா. பேசியாச்சு. பேசினா 2 பேரும் இப்படி ஒருத்தர் பார்க்கானான். பார்த்துட்டு இன்னும் ஒரு ஆள் என்ன செய்யலை, பேசலை, அப்படி அமைதியாக இருக்கானா. அல்லேலூயா. இந்த 2 பேரும் பேசுனதை பார்த்துட்டு 3ஆவது கொஞ்ச நேரம் அப்படியே யோசிக்கிட்டே இருந்திருக்கான். யோசிக்கிட்டு சொன்னான்னா, நான் ஒருத்தர் தான் பேசலை, நீங்கள் 2 பேரும் செஞ்சிட்டீங்க, பேசிட்டீங்க. நான் ஒரு 2 மணி நேரம் கூட நினைச்ச முடியல, 3 பேருமே அவுட் ஆயிடுச்சு. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பேசாமல் இருக்க முடியாது. பேசக்கூடிய காரியத்தை ஞானமாக என்ன செய்யணும்? பேசணும். ஆனால் ஞானமாக பேசினா மட்டும்தான் யாரும் நம்மக்கிட்ட வந்து புரட்ட முடியாதே தவிர, நம்ம ஞானம் இல்லாமல் பேசணும்னா நம்முடைய வார்த்தைகளை நம்ம விட அறிவில் கூடுவங்க செஞ்சுருப்பாங்க, புரட்டி 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 செஞ்சுருவாங்க, எல்லாத்தையும் உடைச்சிருவாங்க. இது கூட வாழ்க்கையில் ஒன்றுமே பேச முடியலையே ஐயா அப்படின்னு என்ன வந்துடும்? நித்தமும் சஞ்சலம் வந்துடும். அல்லேலூயா. தாவீதுக்கு நித்தமும் சஞ்சலத்திற்கு காரணம் பாவத்திலிருந்து வெளிவிட முடியாத ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. சத்ருவினாலே அவனுக்கு ஏற்பட்ட பலவிதமான நிந்தைகள். அடுத்ததாக வேதம் சொல்கிறது, அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை புரட்டி 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 பேசுகிறார்கள். அல்லேலூயா. யாரும் அதை செய்யலாம்.
வெளியே உள்ளவங்களும் செய்யலாம், குடும்பத்தில் உள்ளவங்க செய்யலாம், விசுவாசிகள் செய்யலாம், தேவனுடைய ஊழியர்கள் செய்யலாம், நண்பர்கள் செய்யலாம், குடும்பத்தினர்கள் செய்யலாம், யாரும் செய்யலாம். இவைகள் கூட நம்முடைய வாழ்க்கையில் என்ன வந்துடும்? சஞ்சலத்தை கொண்டு வந்துடும். எப்பந்தான்ப்பா இதுக்கு முடிவு வரும், எப்பந்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வரும் அப்படின்னு அதற்கு ஒரு ஆலோசனை பண்ணி அந்த கேள்வியே ஒரு சஞ்சலமாக இருதயத்தில் செஞ்சுட்டு இருக்கோம், அழுத்தி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அதே போல் ஒரு தேவ மனிதன் சொல்லுகிற இன்னொரு வார்த்தையை நீங்கள் கவனிக்க பார்க்கலாம், வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. இடுக்கண் செய்கிறவன் அழிக்க ஆயத்தமாகிற பொழுது நீ அவனுடைய உக்கிரத்திற்கு நித்தம் இடைவிடாமல் பயப்படுகிறது என்ன அப்படின்னு இங்க வேதம் கேக்குது. அல்லேலூயா. நித்தம் கதறுகிற ஒரு வாழ்க்கை, நித்தம் வெட்கத்தினாலே தன் தலையை மூடிக்கொள்கிற ஒரு வாழ்க்கை, நித்தம் பேச முடியாதபடி நம்முடைய வார்த்தைகளுக்கு எதிராக புரட்டி பேசப்படுகிற வார்த்தை. ஏசாயா சொல்கிறான் தேவ ஜனத்தை பார்த்து, நித்தம் ஏப்பா பயந்து வாழ்ற. அல்லேலூயா. டெய்லி பயம். யாருக்கு பயப்படுறீங்களோ தெரியாது, டெய்லி என்ன செய்வீங்க? பயந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. இவர்கள் என்ன சொல்வார்களோ, இவர்கள் என்ன செய்வார்களோ என்று டெய்லி பயம். அல்லேலூயா. ஒரு கடைக்கு வேலைக்கு போனால் முதலாளி என்ன சொல்லுவாளோ என்ன சொல்லுவானுங்கிற பயம். அல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு வாடகை போனால் வீட்டில் உள்ள ஓனரு என்ன சொல்லுவாங்களோ என்ன யாசுவாங்களோன்னு பயம். அல்லேலூயா. ஒரு தொழிலுக்கு போனால் தொழில் தந்த ஆட்கள் இன்னைக்கு என்ன பேசுமோ என்ன யாசுமோ பயம். இப்படி பாருங்கள், தினந்தோறும் நித்தம் பயப்படுகிற ஒரு வாழ்க்கை யாருக்கு இருந்தது? தேவ ஜனத்துக்கு இருந்தது. அந்த ஜனத்தை பார்த்து ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கேட்கிறார், டெய்லி ஏன்பா பயப்படுத, நித்தம் ஏன்பா பயப்படுகிற அப்படின்னு கேட்கிறார். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில நித்தம் அவனுக்கு வந்து ஒரு சோதனை என்ன தெரியுமா, சஞ்சலம் என்ன தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் புலம்பல் அதிகாரத்துக்கு வாங்க. எரேமியா தீர்க்கதரிசன புலம்பல் 1ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் புலம்பல் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. உயரத்திலிருந்து என் எலும்புகளில் அக்கினியை அனுப்பினார், அது என் எலும்புகளிலே பற்றி எரிகிறது, என் கால்களுக்கு வலையை வீசினார், என்னை பின்னிட்டு விழப்பண்ணினார், என்னை பாழாக்கினார். யாரு? வலையை வீசி பின்னால் விழத்தள்ளி பாழாக்கி மேலும் சொல்லியிருக்கு, உயரத்தில் இருந்து அக்னி அனுப்பி என்னை கீழே தள்ளுகிறார். யாரு? தேவன். அல்லேலூயா. தேவனை இதை செய்வார்னா தேவனை செய்திருக்கிறார். அல்லேலூயா. கீழே தள்ளினார். நித்தமும் நான் பலட்சியப்பட்டு போனேன் அப்படின்னு அர்த்தம், பலவீனப்பட்டவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு எதிராக வந்து என்னை கீழே தள்ளும் பொழுது நான் எப்படி பலமாக ஓட முடியும்? பலம் ஓடவே முடியாது. நான் பலவீனப்பட்டவனாகத்தான் இருக்க முடியும். அல்லேலூயா. அதே எரேமியா புலம்புகிறார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. நான் என் இனத்தார் யாவருக்கும் பரியாசமும் நித்தமும் அவர்கள் பாடலும் ஆனேன். அல்லேலூயா. நம்மளை பார்த்தா அவங்க என்ன வருது? பாட்டு வருது. அல்லேலூயா. ஆமாம். சில சமயத்தில் நம்ம ரொம்ப நெருக்கத்தில் அப்படியே உட்காந்துருப்போம், ரொம்ப சோதனையில் உட்காந்துருப்போம். அப்போ ஒரு பாட்டை எவனாவது நமக்குன்னே பாடுவான். அல்லேலூயா. வேணும்னு தெரிஞ்சே பாடுவான். அல்லேலூயா. சினிமா பாட்டு நிறைய இருக்குது. இப்போ நம்ம அப்படியே உட்காந்துருக்கோம், யோசிக்கிட்டே இருப்போம். ஒருத்தன் பாடுதானே வச்சுக்கிடுவோம், போடா புண்ணாக்கு அப்படி எப்படி இருக்கும் நமக்கு? நம்மளை பார்த்து என்ன சொல்லிட்டான்? புண்ணாக்குன்னு சொல்லிட்டானே. யோசித்து பாருங்க. எல்லாம் போயிட்ட,
எல்லாம் அழிஞ்சு போச்சே, எப்படி முன்னேற போகிறோம்? இதுக்கு என்ன ஆண்டவரே ஆலோசனை, என்ன ஆண்டவர் வழி அப்படின்னு ஒத்துட்டு இருப்போம். நம்மளை பார்த்தே பாடுவோம், போனால் போகட்டும் போடா. அல்லேலூயா. இதெல்லாம் நம்மளால் நினைச்ச முடியாது, ரசிக்க முடியாது. இப்படி பல விதங்களில் நம்மை குத்தும்படியாக, நம்ம வேதனைப்படுத்தும்படியாக பலர் நினைச்சுவார்கள், பாடுவார்கள். அது இன்னைக்கு இல்லை, அன்னைக்கே என்ன செஞ்சுருக்காங்க, பாடியிருக்காங்க. அதனால தான் தேவ பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், நானெல்லாம் அவர்களுடைய பாடலானேன், நான் தான் அவங்களுக்கு கவிதையே. அல்லேலூயா. அப்போ இதனால் டெய்லி எனக்கு என்ன வந்தது, பலவீனங்கள் வந்தது, பலவீனமானேன். யார் சொல்கிறா? எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், தேவஜனங்கள் தினந்தோறும் பயந்து பயந்தே நித்தமும் வாழ்ந்தார்கள். தாவீது சொல்லுகிறார், நித்தமும் கதறுதலும், நித்தமும் வெட்கம் மூடுகிற அனுபவம், நித்தமும் வார்த்தைகளை புரட்டுகிற அனுபவம். அல்லேலூயா. இப்படி டெய்லி நித்தம் இந்த மாதிரி காரியங்கள்னால என் இருதயம் எப்படி இருக்கு, சஞ்சலத்தினால நிரம்பி இருக்கிறது. அல்லேலூயா. சஞ்சலத்தினால நிரம்பி இருக்கிறது. சம்பந்தமே இல்லாத ஆள்லாம் வந்து சஞ்சலப்படுத்தும். அல்லேலூயா. யோசேப்பு, பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், யோசேப்பு போத்திபாரின் மனைவி என்ன செஞ்சா, டெய்லி தப்பான ஒரு உறவுக்கு அவனை அழைத்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளோடு சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. அல்லேலூயா. ஒரு அதிகாரி முதலாளியுடைய மனைவி வேலை பார்க்குற யோசேப்போடு டெய்லி பேசுகிறா, என் கூட தவறான உறவுக்கு வா என்று அழைக்கிறாள். டெய்லி பிரச்சனை. அல்லேலூயா. டெய்லி பிரச்சனை. நித்தம் அவனை தப்பான ஒரு செயல்பாட்டுக்கு அழைக்கிறாள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டு ஏங்க இது தப்பு பண்ணீங்க அப்படின்னு கேட்டால் டெய்லி அவன் என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அல்லேலூயா. டெய்லி அவன் என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறா, டெய்லி இவன் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். நான் விபச்சாரத்தை மட்டும் சொல்லலை, தண்ணி அடிக்குது, வேறு ஏதாவது தப்பான காரியங்களுக்கு போகிறது, ஊர் சுற்ற போகிறது, உலகத்தை சுற்றி பார்க்க போகிறது, வீண் பாடு பேச போகிறது. ஏங்க இப்படி செஞ்சீங்க, ஏங்க இப்படி போனீங்கன்னு கேட்டால் டெய்லி அவன் என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறா, டெய்லி அவன் என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். என்ன செஞ்சுருவோம், போய் விழுந்துருவோம். அல்லேலூயா. யோசேப்பு நித்தம் இந்த சோதனையில் அவன் அகப்பட்டு கொண்டாலும் தேவனுக்கு அவன் பயந்ததுனால அந்த பொல்லாப்பை விட்டு அவன் என்ன செய்தான், விலகினான். தேவன் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. இன்றைக்கு டெய்லி நாள்தோறும் நித்தம் நாடோறும் திறந்தோறும் உங்கள் இருதயத்தில் இந்த வசனங்களின் அடிப்படையில் ஏதாகிலும் ஒரு சஞ்சலம், ஏதாகிலும் ஒரு கேள்வி, விடை வராத, விடை தெரியாத, என்ன செய்கிறது என்பது புரியாத, ஆலோசனை கிடைக்காத ஒரு கேள்வியோடு நீங்கள் வாழ்ந்திருக்கலாம். அல்லேலூயா. அல்லது பல ஆலோசகர்கள் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கலாம், ஆலோசனை சொல்லியிருக்கலாம். இதை செய், அப்படி போ, இப்படி போ அப்படின்னு சொல்லியிருக்கலாம். செய்திருக்க உங்களுக்கு ஆலோசனை சொல்லியிருக்கலாம். அல்லேலூயா. ஒன்றுன்னு செய்யலை, சத்தம் சொல்லுங்க, நடக்கலை, உருப்படலை, விளங்கலை. அல்லேலூயா. அப்படிதான் உங்களுக்கு விளங்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நிறைய ஆலோசனைகளை நம்ம கேட்குறோம். நானே சிலருக்கு ஆலோசனை சொல்கிறேன், நிறைய கதை செய்ய மாட்டாங்க, நடக்க மாட்டேங்க. அல்லேலூயா. நீங்களும் நிறைய பேருக்கு ஆலோசனை சொல்லியிருப்பீங்க. ஆலோசனை கேட்கீங்களோ இல்லையோ, நிறைய பேருக்கு என்ன செய்வீங்க, ஆலோசனை சொல்லியிருப்பீங்க. நிறைய ஆலோசனைகள் என்ன செய்யாது, நடக்காது. ஆனால் எல்லா ஆலோசனைகளும் நடக்கணும்னா ஒரு ஆலோசனை கூட தப்பாக போகாது. எல்லா ஆலோசனையும் நடக்கணும்னா யாருடைய ஆலோசனை கேட்கணும், தேவனுடைய ஆலோசனை கேட்கணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலோசனைகள்
தலைமுறை தோறும் என்ன செய்கிறது? நிலை நிற்கும். கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்த பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு வேளை சஞ்சலத்தோடு நிறைந்திருக்கிற ஒரு சகோதரனாக, சகோதரியாக, ஒரு கணவனாக, மனைவியாக, பெற்றோர்களாக, பிள்ளைகளாக, ஒரு விசுவாசிகளாக, தேவனுடைய ஊழியக்காரர்களாக ஒருவேளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஒருவேளை இங்கே அமர்ந்திருக்கலாம். அல்லேலூயா. நீங்கள் நித்தம் அனுபவிக்கிற இந்த சஞ்சலங்கள், துக்கங்கள், கண்ணீர்கள், அவமானங்கள், நிந்தைகள் மாற வேண்டுமானால் நித்தமும் பண்ண வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. அல்லேலூயா. நாள்தோறும் பண்ணினது போல, தினந்தோறும் பண்ணினது போல, நாடோறும் பண்ணினது போல நித்தம் நித்தம் நித்தமும் பண்ண வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. இது யார் சொல்லுகிறார்கள் சொன்னால் வேதத்தில் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த காரியத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் சஞ்சலங்கள் எல்லாம் மாறி, உங்கள் தவிப்புகள் எல்லாம் மாறி உங்களுக்கு என்ன உண்டாயிரும்? சந்தோஷம் உண்டாகும். கரங்கள் தட்டி கத்திர மகிமைப்படுத்த பார்க்கலாம். சத்தமாக தேவனை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம் தேவன் என்ன சொல்லுகிறார்? நம்முடைய சஞ்சலங்கள் மாற தேவன் என்ன ஆலோசனை சொல்லுகிறார்? வாசிங்க பார்க்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 105ஆம் சங்கீதம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 105வது சங்கீதம் 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் வாசிங்க. சங்கீதம் 105 3வது வசனமும் 4வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அல்ல, கவனிங்க, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். அவருடைய வல்லமையையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமையையும் அவருடைய சமூகத்தையும் நித்தமும் நாள்தோறும் தினந்தோறும் தேடுங்கள். அல்லேலூயா. அப்படி தேடினால் கர்த்தரை தேடுகிற உங்கள் இருதயம் என்ன செய்யும்? மகிழும், வாழும் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது ஆலோசனை பண்ணி விடையை கண்டுபிடிச்சார். அல்லேலூயா. தினந்தோறும் எனக்கு இருக்கிற சஞ்சலம் ஒரு நாள் மாறிவிட்டது. எப்போ மாறிச்சு? நான் நித்தம் கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் அவரையும் அவருடைய சமூகத்தையும் என்ன செஞ்சேன்? தேடினேன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. டெய்லி தேடணுங்க. டெய்லி தேவனை தேடணும், தேவ சமூகத்தை தேடணும். அப்படி தேடும் பொழுதுதான் அங்கே என்ன கிடைக்குது? வல்லமை கிடைக்கிறது. அல்லேலூயா. தேவன் தம்முடைய வல்லமையை தம்மை தேடுகிற ஜனங்கள் மேல் ஊற்றுகிறார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. தேவன் தம்முடைய வல்லமையை ஊற்றும்படியாக அவருடைய கண்கள் இந்த பூமி எங்கன்னு செய்து கொண்டிருக்கிறது? உலாவிக் கொண்டிருக்கிறது. நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவன் தம்முடைய கரத்தில் வல்லமை வைத்து கொண்டு யார் மேலே ஊற்றலாம் செய்கிறாரு? தேடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளோ கண்ணை கட்டி கொண்டு வல்லமை எங்கே இருக்குது என்று சொல்லி பானை உடைத்தல் போது கண்ணை கட்டிக்கொண்டு கம்பை கையில் தூக்கி கொண்டு பாருங்கள், கூட்டத்தை எல்லாம் கலைப்பது போல குடும்பத்தையும் கூட்டத்தையும் சபையை என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கலைத்து கொண்டிருக்கிறோம். தேவன் சொல்கிறார், நீ உத்தம இருதயத்தோடு இருந்தால் தம்முடைய வல்லமை உன்மேல் ஊற்றுவதற்கு அவர் உன்னை தேடிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. பழைய ஒரு கிறிஸ்தவ பாட்டு உண்டு, நீ இறைவனை தேடிக்கொண்டிருக்கிற அவர் உன்னை தேடுகிறார். அல்லேலூயா. நீ ஒரு பக்கம் கண்ணை கட்டிக்கிட்டு தேடுத, அவர் கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு தேடுதாரு. நீங்கள் நினைக்கலாம், ஐயோ அப்போ என் மேலே ஊற்றலாமே, நான் தான் கண்ணு முடிவி அலைதேன், அவருக்கு கண்ணு தெளிவாக தானே தெரியுது, என் மேலே அவர் வல்லமையை ஊற்றலாமே, அந்த வல்லமையை ஊற்றினா சஞ்சலமெல்லாம் மாறிடுமே, கதறுதல் மாறிடுமே, எல்லா பிரச்சனைகளும் மாறிடுமே, எனக்கு முடிவு வந்துடுமே அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம், விரும்புகிறோம். அல்லேலூயா. ஆனால் யார் மேலே ஊற்றுவார்? உத்தம இருதயத்தோடு தம்மை தேடுகிறவனுக்கு. அல்லேலூயா. பணத்துக்காக தேடுகிறவனுக்கு இல்லை, படிப்புக்காக தேடுகிறவனுக்கு இல்லை, வேலைக்காகவும் தொழிலுக்காகவும் பொண்ணுக்காகவும் புருஷனுக்காகவும் தேடுகிறதுக்கு அல்ல. அல்லேலூயா. உத்தம இருதயத்தோடு தேவனையும் அவருடைய வல்லமையையும் அவருடைய சத்தியத்தின்படி நடப்பதற்கு உண்மையாக ஒரு மனிதன் தேடினால்
படக்குன்னு செஞ்சுருவார், அப்படியே கவுத்து விட்டுருவார். அல்லேலூயா. வல்லமையை ஊற்றிட்டாருன்னா யாரும் உங்கள் வார்த்தை என்ன செய்ய முடியாது, புரட்ட முடியாது. சத்துரு நிந்தனைகளினாலே உங்கள் முகத்தை என்ன செய்ய முடியாது, மூட முடியாது. பாவம் உங்கள் எலும்புகளிலே ஊறி ஊறி உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிக்க முடியாது. எதிரிகளுடைய பயம் உங்களை நெருங்க முடியாது. தினந்தோறும் விழுந்து போய் தினந்தோறும் வேதனைப்படுகிற அந்த அனுபவம் சஞ்சலமாய் உங்களுக்கு வரவே செய்யாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்கிறது நித்தமும் தேவனை தேடுங்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், பல மணி நேரம் நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ இல்லையோ, ஒரு தேவனுடைய பிள்ளை காலையில் எழும்பும் பொழுது உட்கார்ந்து இந்த நாளை காண செய்த தேவனுக்கு நன்றி சொல்லி இந்த நாளை தேவன் ஆசீர்வதிக்கும்படி ஒரு 10 நிமிடமாவது ஜெபிங்க. அல்லேலூயா. நான் 10 நிமிடம் ஜெபிக்கிறேன், சந்தோஷம். ஆனால் இந்த 10 நிமிடத்தை எப்படி ஜெபிக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். 10 நிமிடமாவது ஜெபிக்கணும். இந்த வேத வசனத்தின்படி இந்த 10 நிமிஷம் எப்படி ஜெபிக்கணும்? வேதம் என்ன சொல்லுது? 105ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் நாடுங்கள். அல்லேலூயா. நித்தமும் நாடணும், தினந்தோறும் ஜெபிக்கணும். 10 நிமிஷம் ஜெபம் பண்ணாலும் ஆரம்பமும் படுக்க போக முன்பும் 10 நிமிஷம் என்ன செய்யணும்? டெய்லி ஜெபிக்கணுங்க. கேப் விடாமல் ஜெபிக்கணும். நீங்கள் பட்டினி கிடந்தால் கூட பரவாயில்ல, ஒரு நேரம் சாப்பாடு கூட போனால் போட்டும், ஒரு நேரம் தூக்கம் போனாலும் போட்டும். ஆனால் ஒரு வேளை ஜெபம் கூட உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, கட்டாகக்கூடாது. தினந்தோறும் ஜெபிக்கணும். காலையில் எழும்பினவுடன் ஒரு 10 நிமிடங்கள், படுக்க போகும்பொழுது ஒரு 10 நிமிடங்கள். நீங்கள் மலையே உடைச்சிட்டு வந்தாலும் பரவாயில்ல. அல்லேலூயா. படுக்கும் பொழுது 10 நிமிஷம் அப்படியே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, இந்த நாளெல்லாம் என்னையும் குடும்பத்தையும் பாதுகாத்தீர் ஆண்டவரே, போக்கிலும் வரத்திலும் உடைய கரம் கூட இருந்தது என்று சொல்லி தினந்தோறும் நித்தமும் நாள்தோறும் 10 நிமிடம் அதிகாலையிலும் 10 நிமிடம் படுக்கைக்கு போகும் பொழுது என்ன செய்யணும்? ஒரு சமூகத்தை தேடணும். அல்லேலூயா. டெய்லி எத்தனை பேர் அப்படி தேடுகிறீர்கள்? இதுவரைக்கு நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து ஒரு நாளாவது காலையிலும் படுக்க போகும் முன்பும் என் ஜெபத்தை நான் விட்டதே கிடையாதுங்க. பல மணி நேரம் ஜெபிக்கிறத நம்ம கேட்கல, ஒரு நாள் கூட நான் மிஸ் பண்ணது கிடையாது, இழந்தது கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய விசுவாசிகள், ஆன்லைனில் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய மனிதர்கள், தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறீர்களா? அப்படி இருந்தால் மெய்யாகவே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்கள் சஞ்சலத்தில் என்ன செய்வார்? மாற்றுவார். உங்கள் இருதயம் சந்தோஷத்தினாலே நிரம்பினதாக தினந்தோறும் வாழும். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரே வேலை. அல்லேலூயா. ஒரே வேலை. அதனால நான் இன்னைக்கு என்ன செய்யலை? ஜெபம் பண்ணாமல் படுத்துட்டேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அங்கே எங்கே கொண்டு கை வைப்பார்? வேலையில் கொண்டு கை வைப்பார். ஜெபம் பண்ணிக்கிட்டே ஏறி டெய்லி 24 மணி நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டே ஏறி, வீட்டிலேருந்து ஜெபம் பண்ணு, வண்டியில் போகும்போது ஜெபம் பண்ணு, பஸ்ஸில் போகும்போது ஜெபம் பண்ணு. ஏன்ட்ட 10 நிமிஷம் கூட ஜெபம் பண்ண மாட்டேன்னு சொன்னல, ஒரு மாதம் வேலைக்கு லீவு. அல்லேலூயா. 10 நிமிஷம் கணக்கு பண்ணி அவ்வளோத்தையும் எடுத்துருவார். அல்லேலூயா. அது நமக்கு புரிய மாட்டேங்குது. அல்லேலூயா பார்க்கலாம். அதனால் இன்னையிலேருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கையில் சஞ்சலம் மாறணும்னா 10 நிமிடம் காலை, 10 நிமிடம் இரவு இந்த ஜெபத்தை நீங்கள் விட்டுறவே கூடாது. அல்லேலூயா. சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி நீ தேடினால், அப்படி நீ தினந்தோறும் ஆண்டவரை தேடினால் உங்கள் இருதயம் வாழும், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லா பிரச்சனையும் எதிர்கொள்வதற்கு தேவன் வல்லமையையும் பலத்தையும் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அந்த வல்லமை உங்களுக்குள்ள வந்துட்டுனா உங்கள் மனைவி, உங்கள் கணவன், உங்கள் பெற்றோர், உங்கள் பிள்ளைகள் எல்லாம் உங்கள் முன்பு எப்படி இருப்பார்கள்? நடுங்குவார்கள். அல்லேலூயா. உங்கள் முன்பு மதிப்பும் மரியாதையுள்ளவர்களாக இருப்பார்கள். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அப்படியே கேட்பார்கள். உங்களுக்கு எதிராக வர பயப்படுவார்கள் சத்துருக்கள். அல்லேலூயா. எல்லாமே எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. யோசித்து பாருங்க. டெய்லி இதுவரை ஜெபம் பண்ணலன்னு சொல்கிறீங்களே, என்ன சந்தோஷமான ஒரு விஷயம். ஒரு அல்லேலூயா பார்க்கலாம். அப்போ உண்மையிலே டெய்லி ஜெபம் பண்ணாமல் லீவ் போட்டு இருந்திருக்கியோ?
அதான் டெய்லி என்ன செஞ்சிட்ருக்கீங்க? அடி வாங்கிக்கிட்டே இருக்கீங்க. அல்லேலூயா. முகத்தை மூடிக்கிட்டே அலையிறீங்க, உள்ளுக்குள்ளே கதறிக்கிட்டே இருக்கீங்க. அல்லேலூயா. வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க, பயந்துக்கிட்டே இருக்கீங்க, விழுந்து விழுந்து எழுப்பிக்கிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. இனிமே நான் தினந்தோறும் சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டாலும், வேலைக்கு போனாலும் போகட்டாலும், காலையில் ஜெபிக்காமல் என் வாழ்க்கையை நான் ஆரம்பிப்பதே இல்லை என்று சொல்லுகிற சத்தம் அழிச்சுங்க பார்க்கலாம். அதை போல நான் படுக்க போகும் பொழுது தனியாகவோ குடும்பமாகவோ தேவனுடைய சமூகத்தில் நான் ஜெபிக்காமல் படுப்பதே இல்லை என்று சொல்லக்கூடிய சத்தம் அழிச்சுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்டோடைய வாழ்க்கையில் தேவன் என்ன தெரியுமா செய்வார்? ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம். ஒரு வேத வசனத்துக்கு நேராக நம்ம திரும்பிக் கொள்வோம். அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 105ஆம் சங்கீதத்தில் திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் 105ஆம் சங்கீதம். நித்தமும் கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிற தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிற ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை வாசிங்க. 105ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும் ஒரு ராஜ்யத்தை விட்டு போனார்கள். அல்லேலூயா. ஒரு ராஜ்யத்தை விட்டு இன்னொரு ராஜ்யம், ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனம், ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊர், ஒரு வீட்டை விட்டு இன்னொரு வீடு. இப்படி மனுஷனுடைய வாழ்க்கையில் நம்ம மாறிக்கிட்டே தான் இருப்போம். அல்லேலூயா. வேலை நிமித்தம், திருமணத்து நிமித்தம், படிப்பு நிமித்தம், குடும்ப சூழ்நிலைகள் நிமித்தம் மாறிக்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. ஆனால் எங்கே போனாலும் நமக்கு என்ன தான் வருது? சொல்லுங்க. சஞ்சலம் தாங்க வருது. அல்லேலூயா. உள்ளூருக்கு வந்தாலும் சஞ்சலம் தான், வெளியூருக்கு போனாலும் சஞ்சலம் தான். இதை யோசனை பண்ணி மறுபடியும் நம்ம சொந்த ஊருக்கு போயிடுவோம், அல்லது மறுபடியும் வெளிநாட்டுக்கு போயிடுவோம், மறுபடியும் பாம்பே போயிடுவோம். இப்படி ஒரு தேசத்தை விட்டு ஒரு தேசம், ஒரு ஊரை விட்டு ஒரு ஊர், ஒரு ஜனத்தை கூட்டத்தை விட்டு இன்னொரு ஜனத்தை கூட்டத்தை போகிறனால பிரச்சனை தீருமா? தீராதா? தீராது. அல்லேலூயா. இப்படி தேவ ஜனங்கள் போனார்கள், இன்றைக்கும் போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஏன் சஞ்சலம் மாறல? தினந்தோறும் தேவன் என்ன செய்யல? தேடாததுனால, தேவ சமூகத்தை தேடாததுனால, தேவனுடைய வல்லமையை நாடாததுனால சஞ்சலம் வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் தாவீது சொல்லுகிறார், நித்தமும் தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய சமூகத்தை, கர்த்தரை நான் தேடினதுனால நான் இப்போ ஒரு ஜனத்தை விட்டு ஒரு ஜனத்திற்கு, ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு, ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு நான் போனேன். அப்படி போகும் பொழுது தேவ ஜனங்களும் நிறைய பேர் இப்படி போயிருக்காங்க. போன பொழுது என்ன நடந்ததா? வாசிங்க சங்கீதத்தின் புஸ்தகம் அதே 105ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என் தீர்க்கதரிசிகளுக்கு நீங்கள் தீங்கு செய்யாமலும் இருங்கள். அல்லேலூயா. இப்போ வேற ஊரை விட்டு ஒரு ஊரை விட்டு ஒரு ஊருக்கு போகிறோம், ஒரு வீட்டை விட்டு ஒரு வீட்டுக்கு போகிறோம், நம்மளால் பேச முடியல. ஆனால் நித்தமும் நீ தேவனை தேடிப்பார், தேவ சமூகத்தை ஒழுங்காக நீ தேடிப்பார். வேதம் சொல்லுகிறது, நீ போகிற இடங்களிலே உனக்கு எதிராக வருகிற மனிதன் ஒன்று என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. கரங்களை தேடி கத்திர மகிமைப்படுத்துங்க. தொட முடியாது, பேச முடியாது, உனக்கு தீங்கு செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்படி ஒரு வேளை உன்னை தொட வேண்டும், தீங்கு செய்ய வேண்டும், உன்னை வேதனைப்படுத்த வேண்டும் என்று அவன் நினைத்தால், கர்த்தருடைய சமூகத்தை நாடுகிற தேவஜனமே, தேவ பிள்ளையே, அப்படிப்பட்ட உனக்கு எதிராக அவன் நினைத்தால் வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் தேவன் நிறுத்தி விடுவார். அல்லேலூயா. தேவன் செய்கிற காரியங்கள் நிறைய இந்த வேதத்தில் இருக்கு. அல்லேலூயா. யோசித்து பாருங்க. இன்னைக்கு வரவெல்லாம் நினைச்சிட்டு போறான், ஏசிக்கிட்டு போறான். அல்லேலூயா. நிந்திச்சுக்கிட்டு போகிறான், நம்மளை வேதனைப்படுத்திக்கிட்டு போகிறான், அவமானப்படுத்திக்கிட்டு போகிறான். ஆனால் இந்த வேதனைகள் சஞ்சலங்கள் மாற வேண்டுமானால் நித்தமும் தேவ சமூகத்தை தேடு. அல்லேலூயா. தினந்தோறும் தேடு, நாள்தோறும் தேடு, நாடோறும் தேடு. அதை போல மற்ற நாட்கள் ஆராதனைக்கு உனக்கு வர முடிகிறதே இல்லையோ, பரிசுத்த ஓய்வு நாள் அன்றைக்கு தேவ சமூகத்தில் என்ன செஞ்சிடணும்? உளுந்துடணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆராதனைக்கு தடை வரவே கூடாது. இப்படியெல்லாம் நீங்கள் கர்த்தரை தேடிட்டு
அதுக்கப்புறம் கர்த்தர்கிட்ட என்னங்க ஏன்ட்ட வந்து கேளுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்கிட்ட வந்து கேளுங்க. நீ சொன்னீர்லையா பிரசங்கத்தில், நான் டெய்லி தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு மாதம் தேடிட்டேன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேடிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. தேடிக்கிட்டே இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எல்லா சஞ்சலமும் மாறி உங்கள் குடும்பம் சந்தோஷமாக வாழும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சம்பவம் வேதத்தில் குறிக்கப்பட்டிருக்கு பாருங்க. வேதம் சொல்கிறது, நீ தேவனை தேடினால் எந்த ஊருக்கு எந்த ராஜ்யத்துக்கு போனாலும் ஒரு ரூபாய் ஒன்றும் நினைச்ச முடியாது, தொட முடியாது, தீங்கு செய்ய முடியாது, எதிர்த்து பேச முடியாது. ஆனால் நம்ம தேடலைன்னா என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் வாசிங்க. அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் அசரியா என்கிற தீர்க்கதரிசியின் மேலே இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு ஆசா ராஜாவுக்கும் தேவஜனங்களுக்கும் எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே, ஆசா ராஜாவே, யூதா பென்னியமின் கோத்திரத்தாரே, சகல மனுஷரே, எல்லா மனுஷருங்களே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாயில் அவர் உங்களை விட்டுவிடுவார். அல்லேலூயா. 10 நிமிஷம் விட்டாலே போதும். காலையிலையும் சாயந்தரமும் 10 நிமிஷம் விட்டாலே போதும். என்ன செஞ்சிருவார்? போயிடுவார். ஆனால் இன்னைக்கு துர்ப்பிரசங்கம் எப்படி தெரியுமா இருக்கு? நீ எத்தனை வருடங்கள் விட்டு போனாலும் அவர் உன் பின்னாடியே வந்துட்டு இருப்பார். அல்லேலூயா. உன் பின்னாடியே வருவார். ஏன்னா அவருக்கு வேற வேலை இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படி சொன்ன உடனே தவறாய் போகிற மனிதர்கள் எல்லாம், ஓஹோ அப்போ அவருக்கு வேலையில் போலுக்கு, நம்ம சாராய கடைக்கு போனாலும் வருவார், சினிமா தியேட்டருக்கு போனாலும் வருவார், விபச்சாரம் பண்ணுவதுக்கு போனாலும் வருவார், திருட போனாலும் வருவார், பொய் சொன்னாலும் வருவார்னு நினச்சிக்கிட்டு அவன் தொடர்ந்து பாவத்தில் செஞ்சுட்டு இருக்கான், செஞ்சுக்கிட்டே இருக்கான். திடீர்னாலும் விழுந்துருவான். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நீ அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அல்லேலூயா. நீங்கள் அவரோடு இருக்கிறீர்கள் என்பதற்கு காரணம் தான் தினந்தோறும் காலையில் 10 நிமிஷம் ஜெபம், ராத்திரி 10 நிமிஷம் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. டெய்லி தேடணும். அவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது, போக முடியாது என்கிற அந்த விசுவாசம் தான் நீங்கள் தேவனோடு இருக்கிறீர்கள் என்பதற்கான பெரிய அடையாளம். அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் உங்களோடு இருப்பார். நீங்கள் தேடினால், நீங்கள் அவர் தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். ஆண்டவரே, ஏன்பா இந்த பிரச்சனை? என்ன மகனே, என்ன மகளே உனக்கு பிரச்சனை? டாப்புன்னு வந்து நிற்பார். அல்லேலூயா. ஏன் சத்தமாக ஒரு அலைய சொல்லுங்க. சோதரம். கஷ்டத்தில் இருக்கும்போது, மகனே கவலைப்படாத, உனக்கு என்ன 1 லட்சமாக வேணும், 1 கோடி வேணுமா, இந்த வச்சுக்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு அலைச்சுங்க பார்க்கலாம். அதை விட பெருசுங்க அவர் வந்து நிற்கிறது. அல்லேலூயா. அப்படி வந்து நிற்பார். ஆனால் இந்த ஜனங்கள் தேவனை தேடாதனால அவர் எங்கே போயிட்டார்? தூரமாக போயிட்டார். அல்லேலூயா. அவர் நின்றுட்டுக்கிட்டே நின்றுட்டு இருக்கார், இவன் போயிட்டே இருக்கான். அல்லேலூயா. இவனும் போகிறான், இவளும் போகிறா. தூரமாக போகிறது யார்? தேவ ஜனங்கள். அவர் நின்ன இடத்துலேயே தான் நின்றுட்டு இருக்கார். ஒரு அழைச்சி பார்க்கலாம். அவன் திரும்பி போகிறான் அவர்கிட்ட. அதனால் என்ன, தூர போயிட்டோம் அப்படிங்கிறதுக்காக என்ன அடையாளம்? அவரை விட்டு நம்ம தூர போயிட்டோம், குடும்பமாக தூர போயிட்டோம், அதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? வாசிங்க. 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் அந்த 3ஆம் வசனம். 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. வேதமும் இல்லை. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யாரும் இல்லை? முதல்ல மெய்யான தேவனே இல்லை, பொய்யான தேவனை ஆராதிக்க ஆரம்பிச்சாச்சு. அல்லேலூயா. அடுத்த என்ன சொல்லியிருக்கு? உபதேசம் பண்ணுகிற ஆசாரியன், ஊழியக்காரன் இல்லை. ஏன்னா உபதேசம் பிடிக்கவும் மாட்டேங்கு, கேட்கவும் மாட்டேங்கிறாங்க, உபதேசத்தை மறந்தாச்சு. அல்லேலூயா. ஆசாரியனும் இல்லை, ஊழியக்காரனும் இல்லை. அடுத்தால வேதமும் இல்லை. அல்லேலூயா. தேவனும் இல்லை, வேதமும் இல்லை, வேதத்தை உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, கேட்பதற்கு தேவ ஜனங்கள் ஆயத்தமும் இல்லை. அதனால் என்ன நடந்தது? சஞ்சலத்தினுடைய பிரதிபலன்கள் எப்படி வருகிறது, விளைவுகள் என்ன? அடுத்த வசந்த வாசிங்க. 15ஆம் அதிகாரம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசந்த வாசிங்க. 2 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை, வேதம் இல்லை,
ஆசாரியன் இல்லை, தேவன் இல்லை, கேட்கிற இருதயமும் தேவஜனத்துக்கு இல்லை. அதனால வெளியே போகிறவனுக்கும் உள்ள வருகிறவனுக்கு என்ன இல்லை? சமாதானமே இல்லை. அல்லேலூயா. தேவனை விட்டு தூரமா போயிட்டா என்ன போயிடும்? சமாதானம் போயிடும். அல்லேலூயா. சிக்கனும் 65 தின்னா வரக்கூடிய சமாதானம் இது இல்லை. அல்லேலூயா. இது பரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சமாதானம். அல்லேலூயா. அவன் சமாதானம் இல்லை. உள்ள போனாலும் சமாதானம் இல்லை, வெளியே வந்தாலும் சமாதானம் இல்லை. வாசிங்க 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் அந்த 5ஆம் வசனத்தை வாசிங்க. அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. தேசங்களுடைய குடிகள் எல்லாருக்குள்ளும் மகா அமளி உண்டாயிற்று. மகா அமளி. என்னது மகா அமளி? அமளி என்னது? ஒரே குழப்பம், ஒரே சஞ்சலம், ஒரே அவமானம், மகா அமளி, ஒரே கூக்குரல், கதறுதல். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. அந்த 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஜாதியை ஜாதியும் பட்டணத்தை பட்டணமும் ஜாதியை ஜாதின்னு செஞ்சது, நொறுக்கினது. அப்படின்னு அர்த்தம், ஜனங்களுக்குள்ளே சண்டை, குடும்பத்துக்குள்ளே சண்டை. அல்லேலூயா. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள சண்டை, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, அக்கா தஞ்சுக்குள்ள சண்டை. ஒரே ரத்தத்தில் உருவான மனிதர்கள், தேவ பிள்ளைகள். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், சண்டை போடணும்னா குறைஞ்சது எத்தனை பேர் வேணும்? 2 பேர் வேணும். அல்லேலூயா. புருஷன் சண்டைக்கு வந்தாருன்னா பொண்டாட்டி சண்டைக்கு போனால் தான் சண்டை நிச்சயம் வரும். பொண்டாட்டி சண்டை போடுதான்னா புருஷன் அமைதியாக இருந்தால் சண்டை நிற்கும். புருஷன் சண்டைக்கு போனாலும் சண்டை நிச்சயம் சொல்லுங்க வரும், வளரும். அப்போ 2 பேராது வேணும். இங்கே பாருங்க, ஒரே சண்டை. அல்லேலூயா. கண்ணே, கண்மணியே, முத்து, கட்டி கரும்பு அப்படின்னு சொன்னதெல்லாம் இப்போ என்ன செஞ்சுட்டு போயிடுச்சு. அல்லேலூயா. ஆமாம், மொழியே வேற மாதிரி இருக்கு. ஒரு விஷயம் பார்க்கலாம். மிந்தி ஒரு அன்பு கலந்த பார்வை இருக்கும், இப்போ வம்பு கலந்த பார்வை இருக்கு. வரும்போதே வந்துட்டாய் வா பெரியவா அப்படின்னு வாயில் சொல்ல முடியாட்டாலும் இருதயத்திலிருந்து அது வாய் வழியாக வராமல் எங்கே பொத்துக்கிட்டு வருது? கண்ணு வழியாக வருது. அல்லேலூயா. ஆமாம், பார்த்தாலே தெரியும். அப்போ இப்படி ஒரு பெரிய அமளி, சமாதானம் இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை, ஒன்று நொறுக்குது. அல்லேலூயா. மனைவிக்கு மேலே கம்பத்துக்கிட்டு அடிக்கிறான் புருஷன் மேலே அம்மியது கால தூக்கி போடுறதா பொண்டாட்டி. அல்லேலூயா. பெற்றோர்களை பிள்ளைகளை பெற்றோர்கள் அடிக்கிறாங்க. ஒரே அமளியும் சண்டை, அண்ணன் தம்பியில் மூக்க உடைச்சி மண்டையை உடைச்சி பெரிய குழப்பத்தில் வருது. அல்லேலூயா. ஏன் வருது? தேவன் இல்லை, வேதம் இல்லை, உபதேசம் பண்ணுகிற ஆலோசனை சொல்லுகிற ஆசாரியன் இல்லை, கேட்பதற்கான இருதயம் உங்களுக்கு இல்லை, தேவஜனங்களுக்கு இல்லை, தேவனுடைய ஊழியர்களுக்கு இல்லை. அதனால இவ்வளோ வருது. அல்லேலூயா. இவ்வளோத்தையும் யாருங்க செஞ்சது? சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க. இவ்வளோத்தையும் செய்கிறது யாரு? அமளியையும் நல்ல ஒருத்தர் சண்டை போட்டு மண்டையை உடைங்க அப்படின்னும் சமாதானம் இல்லாமே வாழ்ந்துட்டு போங்க அப்படின்னும் உங்களுக்கு செய்கிறது யாரு? சத்தமாக சொல்லுங்க. வாசிங்க பார்க்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஜாதியை ஜாதியும் பட்டணத்தை பட்டணமும் நொறுக்கினது. தேவன் அவர்களை சகலவித இடுக்கத்தினாலும் கலங்க பண்ணினார். சகலவிதமான இடுக்குகளினாலே கலங்க பண்ணினார். அல்லேலூயா. கடவுளே எப்படி பண்ணுவாரானா பண்ணியிருக்காரா? என்ன செய்ய? நீங்க எல்லாம் பேய் பண்ணுது சாத்தான் பண்ணுதுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அல்லேலூயா. தேவனே என்ன செய்கிறாரு? பண்ணுகிறார். யாருக்கு தெரியுமா? நமக்கு தான். அல்லேலூயா. நாம யாரு? தேவனுடைய பிள்ளைகள். அப்பா பிள்ளையை சிரிச்சிக்காம பக்கத்து வீட்டுக்காரனை வந்து சிரிச்சிப்பான், அவர் அழிச்சிருக்க பார்க்கலாம். என் பிள்ளைய நான் அடிப்பேன், பக்கத்து வீட்டுக்காரன் வந்து சிரிச்சக்கூடாது, அடிக்கக்கூடாது, அடிக்க விட மாட்டோங்க. அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய ட்ரெண்டு. என் பிள்ளைய நான் சிரிச்சிப்பேன். நீங்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளா இல்லையாங்க? தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லக்கூடிய சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உங்களை தேவன் இவ்வளவு காரியங்களினாலே கலங்க பண்ணுகிறார் என்று சொன்னால் என்ன செய்கிறார்? சிரிச்சிக்கிறார், உங்களை நேசிக்கிறார், மறுபடியும் அவரை தேடும்படி உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ தேடுனா நித்த வருகிற சஞ்சலன்னு செஞ்சிடும், உன்னை விட்டு
போயிடும். எவ்வளோ பிரச்சனையில் தீர்க்கதரிசி போய் சொல்கிறான், நீங்கள் டெய்லி என்ன செய்யுங்க, தேவனை தேடுங்க, அப்போ அவர் உங்களுக்கு என்ன செய்வார், வெளிப்படுவார் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்களாம்? 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடின பொழுது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். தேவன் அவர்களுக்கு வெளிப்பட்டார். இப்போ அந்த 15ஆம் அதிகாரம் அந்த 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க பார்க்கலாம். தங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் மனதோடும் தேடுவோம் என்று சிறியவர்கள் பெரியவர்கள் ஸ்திரீகள் புருஷர்கள் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு உடன்படிக்கை செய்து மகா சத்தத்தோடு கெம்பீரத்தோடு பூரிகைகளோடு எக்காலத்தோடு கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். அல்லேலூயா. சின்னவன் பெரியவன் பொம்பளை ஆம்பளை எல்லாம் சேர்ந்து சொல்லுது. என்ன சொல்லுது? நாங்கள் இனிமே கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடுவோம். அப்படி தேடலைன்னு வச்சுக்கிடுங்க, அவன் என்ன செஞ்சிருவோம்? கொலை செஞ்சிருவோங்கிறான். அல்லேலூயா. அப்போ ஆராதனைக்கு வராதவங்க, காலையில் 10 நிமிஷம் ராத்திரி 10 நிமிஷம் ஆண்டவரை தேடாதவங்க, இவங்களை என்ன செய்யணும்? சத்தம் சொல்லுங்க, கொலை செய்யணும். உங்களை கொலை செஞ்சுட்டு அந்த புண்ணியத்துக்கு நான் ஜெயிலில் போய் விரும்பலை. அல்லேலூயா. அந்த பாவம் நமக்கு எதுக்கு? அல்லேலூயா. கொலை செய்யணும்னு சொல்லி எல்லாம் ஒப்பந்தம் உடன்படிக்கை சத்தியம் பண்ணி கொண்டார்கள். அல்லேலூயா. நீங்கள்லாம் ஆண்டவரோடு சத்தியம் பண்ணியிருக்கீங்களா? எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீர்கள்? மூழ்கி ஞானஸ்தானம் எத்தனை? கொஞ்சம் கை தூக்கம் பார்க்கலாம். சரி, நிறைய எடுக்கல, நிறைய கொடுக்கணும். அல்லேலூயா. உடன்படிக்கை பண்ண வைக்கணும். அல்லேலூயா. இந்த உடன்படிக்கை பண்ணினவர்களெல்லாம் இந்த சட்டத்திற்கு உட்பட்டவர்கள். அல்லேலூயா. இப்போ தேடுவோம் என்று ஒப்பந்தம் பண்ணிக்கொண்டு கடுமையான ஆணை, கோயிலுக்கு வரலை, தேவனை தேடலைன்னா கொலை செஞ்சிருவோம் அப்படின்னு ஒப்பந்தம் பண்ணி சத்தியம் பண்ணி கொள்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ நடந்தது என்ன? அந்த 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் அந்த 15ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த ஆணைக்காக இந்த உடன்படிக்கைக்காக ஒப்பந்தத்திற்காக யூதா ஜனங்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டார்கள். கரகத்திற்கு மகிமைப்படுத்த பார்க்கலாம். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குங்க? கொலை செஞ்சு விடுவோம்னு பயப்படுதோ? பயப்படாதீங்க. அல்லேலூயா. அப்படிலாம் கொலை செய்ய மாட்டோம். ஆனால் ஜனங்கள் சந்தோஷப்பட்டாங்களாம். இன்னைக்குள்ள ஜனங்கள்கிட்ட இப்படி சொன்னால், யாத்தாடி இந்த சபைக்கு போனால் கொலை செஞ்சு விடுவானோ போல தெரியல, அவ்வளோ சேர்ந்து கொலகார பயலும் கொலகாரிகளுமாலாம் இருப்பாங்க போலுக்குன்னு அப்படின்னு நினச்சிவாங்க, நினைப்பாங்க. அல்லேலூயா. நம்ம அப்படிலாம் செய்கிறதில்லை. ஆனால் அந்த ஜனங்கள் அன்னைக்கு சந்தோஷப்பட்டிருக்காங்க, சந்தோஷப்பட்டார்கள். தொடர்ந்து வாசிங்க. தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடி, பாருங்க, சுற்றுப்புறத்தாரால் வேலை செய்கிற இடங்களிலே, தொழில் பண்ணுகிற இடங்களிலே, நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த வீட்டுக்கு போனாலும், சுற்றுப்புறத்திலே வாழ்கிற அந்த ஜனங்களினாலே உங்களுக்கு என்ன வந்தது? என்ன வந்தது? வசனத்தை முடிங்க. சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு, சுற்றுப்புறத்தாராலே யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். தேவன் அவர்களை இளைப்பாற பண்ணினார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனை தேடுவோம் என்று ஒப்பந்தம் பண்ணி கொண்டதுனால எதெல்லாம் இழந்தாங்களோ அதெல்லாம் என்ன செஞ்சாங்க? இழந்ததெல்லாம் பெற்றுக்கொண்டாங்க. அப்ப பாருங்க, தேவன் இளைப்பாற பண்ணினார். அந்த இன்னொரு வசனத்தை வாசிங்க. 15ஆம் அதிகாரம் அந்த 19ஆம் வசனத்தை வாசிங்க. ஆசா அரசாண்ட 35ஆம் வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாத இருந்தது. ஆசா அரசாண்ட 35 வருஷம் என்ன இல்லை? யுத்தம் இல்லைன்னா என்ன இருந்துச்சு? சமாதானம் இருந்துச்சுன்னா என்ன இருந்துச்சு? சந்தோஷம் இருந்துச்சுன்னா என்ன இருந்துச்சு? அதான் பாயிண்ட். அல்லேலூயா. வசனத்தில் என்ன எழுதியிருக்கு? இளைப்பாறுதல். நமக்கெல்லாம் அடிக்கடி சொல்லப்படுகிற வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. என்ன பாரம்னு அவர் கேட்கவே மாட்டார். அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு எந்த பாரமாக இருந்தாலும் அவருக்கு என்னதான்
லெகுவானது தான். அல்லேலூயா. உங்கள் பாரம்லாம் எனக்கு அளவுக்கு மிஞ்சினதாக இருக்கும். அல்லேலூயா. ஆனால் தேவனுக்கு உங்களுடைய பாரம் எதுவாக இருந்தாலும் எப்படிப்பட்டது தான்? லெகுவானது. அவள் இன்னிலிருந்து நீங்கள் என்ன செய்யணும்? நித்தமும் காலையில் 10 நிமிடம், இரவில் 10 நிமிடம், எந்த காரியத்தினாலையும் விடாமல் செய்யணும். தேவனை தேவ சமூகத்தில் தேடணும். அப்படி தேடினால் சுற்றுப்புறத்தாரால், உங்கள் குடும்பத்தால், உங்கள் வாழ்க்கையில் என்ன வந்துடும்? இளைப்பாறுதல், தேவ சமாதானம், ஆசீர்வாதம் வந்துடும். ஒருத்தி உங்களை என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. கையை நீட்டி இப்படி என்ன செய்ய முடியாது? பேச முடியாது. நீ கடன்காரனாயிரி, வியாதிக்காரனாயிரி, எந்த சூழ்நிலையிலும் இரு, நீ இன்னைக்கு இதை ஆரம்பிச்சிட்டேன்னா, அல்லேலூயா, நீ ஆரம்பிச்சிட்டேன்னா தேவன் உனக்கு என்ன செஞ்சிருவாரு? ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. இளைப்பாறுதலுடைய காரியத்தை உன் மேல் ஊற்றும்படி தேவன் ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. ஆனாலும் ஒன்று தண்ணிக்கு இழுக்கும், ஒன்றுங்க இழுக்கும், தரைக்கு இழுக்கும். அல்லேலூயா. இந்த விஷயத்தில் எல்லாரும் ஒரு மனதோடு தேவன் என்ன செய்யணும்? தேடணும். அப்படி ஒருவேளை உங்கள் கூட சேர்ந்து சிலர் தேட வரலன்னு வச்சுக்கிடுங்களேன். இந்த ஆசாராஜா இவ்வளோ செய்கிறான், நாட்டுக்கே ராஜாங்க இவ்வளோ செய்கிறான், கடைசியில் அவன் கூட ஒத்து போகாத ஆள் யார் தெரியுமா? ஒரு வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தையும் அந்த 16ஆம் வசனத்தையும் வாசிங்க. அப்போ தான் புரியும். இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார். தோப்பிலே இப்போ நான் சொல்ல போறது வாசிக்கிறது முக்கியமான வசனம். தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின ராஜாவாகிய ஆசாவின் தாயான மாகாளையும் ராஜாத்தியா இராதபடிக்கு ஆசா விலக்கி போட்டான். போதும். அல்லேலூயா. யார் ஒத்து வரல? யாருங்க ஒத்து வரல? தாய் ஒத்து வரல. தாய் ஒத்து வரலன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. உங்கள் வீட்டில் தாயோ தகப்பனோ ஒத்து வரலன்னா சண்டை போடாதீங்க. அல்லேலூயா. உன் மனைவி ஒத்து வரலையா? உன் புருஷன் ஒத்து வரலையா? உன் பிள்ளைகள் ஒத்து வரலையா? அதுக்காக யுத்தம் பண்ணு, பிரயாசப்படு. நீ உன் மனைவி, உன் புருஷன், உன் பிள்ளையை தான் நினைச்ச முடியும், நடத்த முடியும், நடத்தணும். தாய்க்கு சொல்லு, தகப்பனுக்கு சொல்லு. அவங்க ஒரு பழைய பாரம்பரியத்தில் இருப்பாங்க, ஒரு தவறில் இருப்பாங்க. ஜெபம் பண்ணு. நீ கர்த்தருடைய வல்லமைக்காக ஜெபம் பண்ணு. தேவன் அதை மாற்றுவார். நம்மளால் ஒரு ஆளை ஒரு முடிவு கூட நினைச்ச முடியாது, பிடுங்க முடியாது. ஜெபம் பண்ணணும், தேவ சமூகத்தை நித்தம் தேடணும். அப்போ ரட்சிக்கப்படாத உன் தாயோ தகப்பனோ உன் மனைவியோ உன் கணவனோ உன் பிள்ளைகளோ உன் சகோதர சகோதரிகள் என்ன செய்வாங்க? ரட்சிப்புக்குள்ளே வருவாங்க. அல்லேலூயா. பாருங்க, ஆசா எவ்வளவு பயபக்தி உடனாக இருந்தாலும் அப்படி தாய் என்ன செய்யலை? வரலை. அதனால் அவள் கொஞ்சம் விலக்கி வச்சுருந்தானா ஒதுக்கி வச்சுட்டான்னு நினச்சிட்டாங்க. அல்லேலூயா. அந்த தவறான காரியங்களில் இவன் என்ன செய்யலை? சம்மந்தப்படலை. தாய் விக்கிரகத்தை வணங்க போகும்பொழுது ராஜா என்ன செய்யலை? போகலை. நீ போனால் உனக்கு சோறு தர மாட்டேன், துணி தர மாட்டேன், என் வீட்டை விட்டு வெளியே போயிரு அப்படிலாம் என்ன செய்யலை? சொல்லலை, சொல்லவும் கூடாது. அல்லேலூயா. நம்ம மனைவி, நம்ம பிள்ளைகள், நம்ம புருஷனை தான் சரி பண்ண முடியும். அல்லேலூயா. அதுவே நிறைய இடத்துல எப்படி கிடக்கு? பஞ்சராகி கிடக்கு. ஒரு அலுவலகம் பார்க்கலாம். அந்த பஞ்சரெல்லாம் முதல்ல என்ன செய்யுங்க? பசையை போட்டு ஒட்டி சரி பண்ணுங்க. ஒரு அலுவலகம் பார்க்கலாம். இப்படி சரி பண்ணி உங்கள் வாழ்க்கையில் டெய்லி நித்தம் கர்த்தரை தேடினீங்கன்னா உங்கள் இருதயம் வாடும், சமாதானம் உண்டாகும், இளைப்பாறுதல் கிடைக்கும். ஒருவனும் உங்களை என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. ஒருவனும் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. ஒருவனும் உங்களுக்கு எதிராக தங்கள் ஒரு வார்த்தையை கூட என்ன செய்ய முடியாது? பேச முடியாது. எத்தனை பேருக்கு விளங்கியது? கரங்களுக்கு எத்தனை மகிமைப்படுத்தும் பார்க்கலாம். சத்தமாய் காணாத சத்தம் மகிமைப்படுத்தும் பார்க்கலாம். ஹல்லேலூயா.